நடப்பாண்டில் ஹஜ் புனித பயணத்திற்கான பயணிகளை பாதிக்கும் வகையில் தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்து பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நடப்பாண்டு ஹஜ் பயணம் வரும் ஜூன் 4 முதல் 9 வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்தியாவிலிருந்து வரும் மே மாதத்தில் சவுதி அரேபியாவுக்கு தங்கள் பயணத்தை தொடங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1,75,000 இந்திய ஹஜ் பயணிகள் சென்றதாகவும் இதற்காக இந்தியா சவுதி அரேபியாவுடன் ஒப்பந்தம் செய்து 1,75,025 ஹஜ் பயணிகளுக்கான ஒதுக்கீட்டை இறுதி செய்தது என்றும் இந்த ஒதுக்கீடு 70-30 என்ற விகிதத்தில் மாநில ஹஜ் கமிட்டிகள் மற்றும் தனியார் ஹஜ் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களிடையே பிரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நடப்பாண்டு மாநில ஹஜ் குழுக்களுக்கு 1,22,517 இடங்களும் தனியார் ஹஜ் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களுக்கு 52,507 இடங்களும் ஒதுக்கப்பட்ட நிலையில் சவுதி அரேபியா திடீர் என இந்தியாவுக்கான ஹஜ் ஒதுக்கீட்டை குறைத்துள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தனியார் ஹஜ் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் 52,000 ஹஜ் இடங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த திடீர் முடிவு ஏற்கனவே பணம் செலுத்தியுள்ள ஹஜ் பயணிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இப்பிரச்சனையை அவசரமாக சவுதி அரேபிய அரசிடம் எடுத்துச் சென்று விரைவான தீர்வினை பெற வேண்டும் என்றும் பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.